ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஃபெச் ஏபிஐ பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபெச் ஏபிஐ அப்படின்னா என்ன, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது நம்ம ஏபிஐ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபெச் ஏபிஐயில் நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம், அது இல்லாமல் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நம்ம டேட்டாவை பேக் எண்டுக்கு எப்படி நம்ம பாஸ் பண்ணுவோம், பேக் எண்ட்லேருந்து வர டேட்டாவை ஃப்ரண்ட் எண்டில் எப்படி ரிசீவ் பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா ப்ராமிசஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். ப்ராமிசஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியாதுன்னா, இதுக்கு முன்னாடி நான் ப்ராமிசஸ் பற்றி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஃபெச் ஏபிஐ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம பேக் எண்ட், அதாவது ஒரு ஏபிஐ கூட கம்யூனிகேட் பண்ணி ஏபிஐலேருந்து ரிசோர்ஸஸை ஃப்ரண்ட் எண்டுக்கு கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஏபிஐ தான் ஃபெச் ஏபிஐ. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபெச் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில். அந்த மெத்தடுக்குள்ளே நம்ம பேக் எண்டோட ஒரு யூஆர்எல், ஒரு ஏபிஐயோட யூஆர்எல் பாஸ் பண்ணோம் அப்படின்னா, அதோட சேர்ந்து ஏதாவது கான்ஃபிகரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கான்ஃபிகரேஷன்ஸையும், ஏதாவது வேல்யூஸுங்கிறது பாஸ் பண்ணால் அந்த வேல்யூஸையும் சேர்த்து இந்த ஃபெச்சில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா பேக் எண்ட் அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் தரும். அந்த ரிசல்ட்டை இந்த ஃபெச் ஏபிஐ நமக்கு ப்ராமிசஸ் மூலமாக கெட் பண்ணி தரும். இதுதான் ஒன் லைனில் ஃபெச் ஏபிஐ. இப்போ நம்ம எதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபெச் ஏபிஐக்கு நம்ம ஃபெச் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபெச் அப்படின்ற மெத்தட் நமக்கு ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணும். ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம .then அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராமிஸோட சக்ஸஸ் ரெஸ்பான்ஸை நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த ப்ராமிஸ் ஏதாவது எரர் ரெஸ்பான்ஸ் தந்துச்சு அப்படின்னா .catchல ரிசீவ் பண்ணிக்க முடியும். இது நம்ம போன வீடியோலேயே பார்த்தது தான். இந்த ஃபெச்ன்ற மெத்தடுக்குள்ள ஒரு ஏபிஐயோட எண்ட் பாயிண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஏபிஐனா என்ன, எண்ட் பாயிண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு இதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், நான் ஏபிஐனா என்ன, எண்ட் பாயிண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஏபிஐ இருக்குது. அதில் இப்போ நான் உங்களுக்கு ரெஸ்ட் ஏபிஐ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னா என்னென்னா, நம்ம எப்படி ஃப்ரண்ட் எண்டில் நம்ம கோட் எழுதுகிறோமோ அதே மாதிரி நம்ம பேக் எண்ட்லேயும் நம்மளால் கோட் எழுத முடியும். அது பேக் எண்டில் மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன், அதாவது யூசருக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணுற இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனை செப்பரேட்டாக வச்சுக்க முடியும். பேக் எண்ட் அப்ளிகேஷன் நம்ம செப்பரேட்டாக வச்சுக்க முடியும். இது எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இந்த ஒரு ஏபிஐயை நம்ம நிறைய ஃப்ரண்ட் எண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் இந்த சேம் ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு iOS ஆப் டெவலப் பண்ணுறோம்னா அதுக்கும் இந்த சேம் ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெப்சைட் இல்லைனா ஒரு வெப் ஆப் டெவலப் பண்ணுறோம்னா அதுக்கும் இந்த சேம் ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம பேக் எண்ட் கூட இந்த மாதிரி செப்பரேட்டாக பிரித்து வச்சுருது. ஸோ தட் ஒரு சிங்கிள் பேக் எண்ட் சோர்ஸையே நம்ம பல அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படி வைக்கிற இந்த பேக் எண்ட் கோட் இருக்கு இல்லையா, அது நிறைய விதத்தில் நம்ம டெவலப் பண்ண முடியும். அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் ரெஸ்ட் ஏபிஐ. இந்த ரெஸ்ட் ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டை ஒரு அசிங்க்ரனஸ் காலாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பேக் எண்டில் இருக்கிற அந்த ஏபிஐ அந்த ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணி தேவையான விஷயங்களை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை மட்டும் கொடுக்கும். அந்த ரிசல்ட்டை நம்ம ஃப்ரண்ட் எண்டில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்ட் கோட் செப்பரேட்டாக நம்ம டெவலப் பண்ணியிருப்போம், பேக் எண்ட் கோட் செப்பரேட்டாக நம்ம டெவலப் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் கோட் பார்க்குறோம். பட் இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நான் ஒரு பேக் எண்ட் கோட் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நான் நோடில் Express.js அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஜஸ்ட் அந்த கோடோட ஒரு ப்ரீஃப் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். அதை கூட நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. நான் ஒரு ரியல் டேட்டாபேஸ் வைக்கல, பட் ஏபிஐயில் சும்மா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். இது பேக் எண்டில் இருக்கிறது தான். இதுக்கும் நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு சம்மந்தம் கிடையாது. அதுக்கப்புறமா நிறைய எண்ட் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். எண்ட் பாயிண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் யூஆர்எல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இப்போதைக்கு பேசிக்காக யூஆர்எல்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பேக் எண்டில் நான் நிறைய எண்ட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் வச்சிருக்கேன். அந்த எண்ட் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ணோம்னா அந்த ஃபுல் அரேயை நமக்கு அதை சென்ட் பண்ணிடும். நம்ம ஃப்ரண்ட் எண்டில் அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிஸ்ட் ஸ்லாஷ் ஒரு ஐடி பாஸ் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சிருக்கிறேன். இது எதுக்குன்னா அந்த அரேக்குள்ளே இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மட்டும் ரிசீவ் பண்ணுறதுக்கு. இன்னொரு எண்ட் பாயிண்ட் வச்சிருக்கிறேன். ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நம்ம புதுசாக ஒரு ஐட்டமாக இந்த அரேக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்காக. இன்னொரு எண்ட் பாயிண்ட் வச்சிருக்கிறேன் ஒரு அப்டேட் பண்ணுறதுக்காக. ஏதாவது ஒரு ஐட்டம் ஆல்ரெடி இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை அப்டேட் பண்ணுறதுக்காக. இன்னொரு எண்ட் பாயிண்ட் வச்சிருக்கிறேன் ஒரு ஐட்டமை அந்த அரேலேருந்து டெலீட் பண்ணுறதுக்காக. இது இல்லாமல் ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு ஃபைல் எப்படி நம்ம பேக் எண்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது, ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு ஒரு ஃபைல் எப்படி அப்லோட் பண்ணுறது, அதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கோட் எழுதி வச்சிருக்கிறேன். பட் அதை நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம CRUD ஆப்ரேஷன்ஸ் ஆட், அப்டேட், டெலீட், கெட், இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஃபெச் ஏபிஐ யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் பேக் எண்ட் கோடு எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா, அதில் நிறைய எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு புரிஞ்சிருச்சு இல்லையா. அந்த எண்ட் பாயிண்ட்ஸை தான் இங்கே நான் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த கெட்னா என்ன, போஸ்ட்னா என்ன, புட்னா என்ன, அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போதைக்கு ரொம்ப பேசிக்காக நம்ம அங்கே பேக் எண்டில் இருக்கிற அந்த அறையில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ரிசீவ் பண்ண போகிறோம். அதுக்கு ஜஸ்ட் இந்த ஃபெச்சுக்குள்ளே அந்த எண்ட் பாயிண்ட்கான யூஆர்எலை மட்டும் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபுல் லிஸ்ட் நமக்கு வேணும்னா என்னோட ஏபிஐயில் இருக்கிற ஒரு எண்ட் பாயிண்ட், அதாவது இது ஸ்லாஷ் லிஸ்ட், இந்த எண்ட் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் டேட்டா கிடைக்கும்.
அந்த அறையில் இருக்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படி தான் நான் பேக் எண்டில் கோட் எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த URL அப்படியே இதுக்குள்ளே இந்த மாதிரி பாஸ் பண்ணிடலாம். சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபெச் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ப்ராமிஸ்க்கு இதை இன்புட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். இனி அந்த ப்ராமிஸ் தான் என்ன பண்ணும், பேக் எண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ப்ராமிஸ் ரிசால்வ் ஆகும். சப்போஸ் ஏதாவது எரர் ஆச்சு அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும். ரிசால்வ் ஆச்சு அப்படின்னா இந்த தென் ப்ராசஸ் ஆகும். ரிஜெக்ட் ஆச்சு, ஏதாவது எரர் ஆச்சு அப்படின்னா கேட்ச் ப்ராசஸ் ஆகும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு டேட்டா கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், இதுக்குள்ளே அந்த டேட்டாவை நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம தென்னுக்குள்ளே ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதணும். அதை நான் எழுதிட்டேன். சப்போஸ் எரர் ஆகுது அப்படின்னா அதை கேப்சர் பண்ணுறதுக்கும் நம்ம தான் லாஜிக் எழுதணும். அதுக்கு ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். இந்த கேட்சுக்குள்ளே அந்த எரரை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம் கொஞ்சம் நேரத்தில். இப்போ நான் ஜஸ்ட் ஃபார்மேட் பண்ணுறேன். ஃபார்மேட் பண்ணனா பாருங்கள், இது கீழமாக வந்துடும். பட் சேம் கோடு தான், ஜஸ்ட் ஃபார்மேட் பண்ணியிருக்கேன்னு தான் உண்டு. இப்போ இந்த ஃபெச் பண்ணும்போது நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம எழுதுகிற இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு பேராமீட்டர் வச்சிருக்கணும். அதை நான் இங்கே ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். நீ என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இனி இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸ் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே வரும். இது ஒன்று நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நான் இதில் பேசிக்காக இருக்கிற சில ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை console.logல பிரிண்ட் பண்ணோம்னா பாருங்கள், நமக்கு ஃபால்ஸ் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட்டுக்கு நான் பேக் எண்டில் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஆத்தென்டிகேஷனை பற்றி கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் டக்குன்னு பேக் எண்டில் போயிட்டு ஆத்தென்டிகேஷனை டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகே, நான் பேக் எண்டில் ஆத்தென்டிகேஷனை டிசேபிள் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், நமக்கு ட்ரூ வருது. இது ட்ரூ கிடச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா கிடச்சிருச்சு. இல்லைனா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா ப்ராசஸ் பண்ணிட்டோம். இல்லைனா பேக் எண்டில் எந்த இஷ்யூஸும் வரல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ஒரு இஃப் கண்டிஷனில் போட்டுக்கலாம். ரெஸ்பான்ஸ் ஓகேயாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அது டாட் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஜேசனை நான் கால் பண்ணிக்கிறேன். இந்த ஜேசன் என்ன பண்ணோம் அப்படின்னா பேக் எண்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிற டேட்டா ஒரு ஜேசன் டேட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா, ஜேசன் டேட்டானா ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே கீ வேல்யூ பேர் இருந்துச்சுன்னா ஜேசன் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக ரெஸ்ட் ஏபிஐஸ் ஜேசன் டேட்டாவை தான் நமக்கு ஃப்ரண்டில் தரும். அப்படி இல்லைனா ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி தரும். பட் டிப்பிக்கலி டேட்டாவை நீங்கள் ஜேசனாக தான் ரிசீவ் பண்ணுவீங்க. இது இல்லாமல் நிறைய ஃபார்மேட்டில் நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும். பட் இந்த வீடியோவில் இப்போதைக்கு நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு ஜேசன் டேட்டா கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஜேசன் டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும்போது. பட் இப்போதைக்கு நமக்கு பேக்கெண்ட்லேருந்து ஒரு ஜேசன் டேட்டா கிடைக்குது. அந்த ஜேசன் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெஸ்பான்ஸில் இருக்கிற இந்த ஜேசன் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதை ப்ராசஸ் பண்ணி இது நமக்கு ஒரு ப்ராமிஸாக தான் தரும். இதை நான் ஜஸ்ட் இப்படி ஹவர் பண்ணேன்னா பாருங்கள், இது ஒரு ப்ராமிஸை தான் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ப்ராமிஸை தான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த ப்ராமிஸை இது கூட வெளியில் செயின் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தென்னு சொல்லி செயினிங் பற்றி முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான். நம்ம ஒரு ப்ராமிஸ் கூட இன்னொரு ப்ராமிஸை செயின் பண்ணுறோம். இது ஒரு ப்ராமிஸ், அது கூட இன்னொரு ப்ராமிஸை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த தென் என்ன பண்ணும், இந்த ரிட்டர்ன் பண்ணுற ப்ராமிஸ் ரிசால்வ் ஆச்சு அப்படின்னா இந்த தென்னுக்குள்ளே ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அனானிமஸ் ஃபங்க்ஷனில் நமக்கு கிடைக்க போகிற டேட்டா இந்த ஜேசன் ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஜேசன் டேட்டாவை தான் தரும். அந்த டேட்டாவை நான் இந்த பேரில் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ரிசீவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா console.logல டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், நம்ம பேக்கெண்டில் தான் அனுப்பின டேட்டா கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஜேசன் அப்படின்றது எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த URL டேரெக்டாக நான் ப்ரௌசரில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்காக நமக்கு டேட்டா கிடைக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஃபார்மேட்டில் தான் டேட்டா கிடைக்கும். அதை தான் நம்ம ஜேசன் டேட்டான்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா, ஜஸ்ட் URL பாஸ் பண்ணுறோம், ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணும், தென்னில் அந்த ப்ராமிஸை ஹேண்டில் பண்ணுறோம். ப்ராமிஸை ஹேண்டில் பண்ணும்போது உள்ள நமக்கு இன்னொரு ப்ராமிஸ் கிடைக்கும் ஜேசனில். அந்த ப்ராமிஸையும் நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் ரியல் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். அந்த ரியல் டேட்டாவை அடுத்து தென்னில் செயின் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். இங்கே நமக்கு ஆக்சுவல் டேட்டா கிடச்சிடும். இங்கே தான் நம்ம பிஸ்னஸ் லாஜிக் எழுதுவோம், எப்படி அந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே நம்ம எழுதிக்கலாம். சப்போஸ் இப்போ எரர் வருது அப்படின்னா அதை நம்ம இங்கே ஹேண்டில் பண்ணணும். ஏதாவது எரர் கிடைக்குது அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு பேராமீட்டர் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி உள்ளே போயிட்டு console.logல எரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ராங் URL பாஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் லிஸ்ட் 1 கொடுக்குறேன். இப்போ நமக்கு அன்டிஃபைன்ட் வந்துருச்சு. ஏன் அன்டிஃபைன்ட் வந்திருக்கு அப்படின்னா இங்கே ஒரு இஃப் கண்டிஷனை வச்சு நம்ம அதை சார்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ சப்போஸ் இங்கே இஃப் கண்டிஷன் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், நமக்கு எரர் வந்துருச்சு. இது இங்கே இருந்தால் பிரிண்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எரர் டாட் மெசேஜை மட்டும் கொடுக்குறேன். ஸ்டாக் ட்ரேஸ் கொடுக்காம பாருங்கள், எரர் மெசேஜ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன உங்களுக்கு டேட்டா கிடச்சிருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் நான் காமிச்சிடுறேன். இங்கே நான் 1 பாஸ் பண்ணி என்ட்ரடிச்சுனா பாருங்கள், இதுதான் கிடச்சிருக்கும். இதை நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தோம்னா இந்த HTML கண்டென்ட் தான் நமக்கு ரெஸ்பான்ஸாக இங்கே கிடச்சிருக்கு. அது ஒரு ஜேசன் டேட்டா கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நமக்கு எரர். ஸோ இதில் இருந்து நம்ம 2 விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம்.
பார்க்கலாம். நம்ம பேக் எண்ட் நமக்கு டேட்டாவை தரும்போது அது ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் தான் தரும். ஒன்று அது ஜேசனாக தரும், இல்லைனா ஒரு HTML ஃபார்மேட்டாக தரும், இல்லைனா பிளெயின் டெக்ஸ்ட்டாக தரும், இல்லைனா ஒரு வீடியோ ஸ்ட்ரீமாக தரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் தான் தரும். ஜேசன்னா கிடைச்சிச்சுன்னா மட்டும்தான் நம்ம இந்த ஜேசன் ஃபங்க்ஷன் வச்சு ப்ராசஸ் பண்ண முடியும். சப்போஸ் ஜேசன்னா கிடைக்கல அப்படின்னா வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் கிடைச்சிருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ நமக்கு பை டிஃபால்ட்டான ரெஸ்பான்ஸ் ஒரு ஏபிஐலேருந்து நமக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வரல, இல்லை நம்ம கொடுத்துருக்குற என் பாயிண்ட் தப்பு, அப்படி ஒரு என் பாயிண்ட்டே இல்லைன்னா நமக்கு பை டிஃபால்ட்டாக வர ரெஸ்பான்ஸ் வந்து HTML ஃபார்மேட்டில் தான் வரும். ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக் டைப் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த கேட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நான் எகெயின் இந்த லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நமக்கு டேட்டா கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம இந்த ஃபெச் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரே ஒரு பேராமீட்டர் தான் நம்ம பாஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இது கூட இன்னொரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ண முடியும். அதுதான் நம்ம அடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ இது கூட நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டை அடுத்த பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். இந்த ஃபெச்சு எப்படியெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸை நம்ம செகண்ட் பேராமீட்டரில் பாஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் ஸ்பேஸ் இல்லைனா கமாண்ட் ஐ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு சஜஷன்ஸ் வரும் இல்லையா ஜென்ரலாக VS கோடில். இதிலே பாருங்கள் உங்களுக்கு நிறைய சஜஷன்ஸ் இருக்குது. இதில் ப்ராமினெண்ட்டாக யூஸ் பண்ணுற 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்கள் ஃபெச் API ரொம்ப டஃபாக இப்போதைக்கு ஃபீல் பண்ணிடுவீங்க. பட் ஒரு 80 to 90% நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் இதில் இருக்கிற 2-3 பேராமீட்டர்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு பாடி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஹெட்டர்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். மெத்தட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதெல்லாம் நிறைய நேரங்கள் நமக்கு யூஸ் ஆகாது. அட்வான்ஸ்டான ஏதாவது ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இல்லைனா ஒரு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் ஒரு ஹெவி லோட் அப்ளிகேஷன்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இதை பற்றி நீங்கள் வரி பண்ணணும். இப்போதைக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக தேவைப்படுறது இந்த பாடி, ஹெட்டர் அண்ட் மெத்தட் மட்டும்தான் தேவைப்படும். அதான் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணவும் போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கு வேல்யூ நம்ம ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணணும். இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம நிறைய டைப் ஆஃப் மெத்தட்ஸை பாஸ் பண்ணலாம். ஒரு டைப் தான் போஸ்ட். அதே மாதிரி நிறைய டைப் இருக்குது. கெட், புட், டெலீட், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. பை டிஃபால்ட்டாக ஃபெச் API என்ன மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கெட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணுவோம். கெட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாவை ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செகண்ட் பேராமீட்டர் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் நமக்கு செகண்ட் பேராமீட்டர் கொடுத்தாலுமே வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணுவோம். பட் இந்த மெத்தடை நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பை டிஃபால்ட்டாகவே மெத்தட் கெட்டாக தான் இருக்கும். சப்போஸ் கெட் இல்லாமல் வேறு ஏதாவது டைப் ஆஃப் மெத்தடில் நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா அப்போ மட்டும் எக்ஸ்பிளிசிட்லி இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே மெத்தட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வேறு வேல்யூ கொடுத்தா போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போஸ்ட்னா போஸ்ட் கொடுத்தா போதும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இதுக்குள்ளே நிறைய மெத்தட் இருக்குன்னு நான் சொல்கிறேன். கெட், போஸ்ட், புட், டெலீட், இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், பேக்கெண்ட்லேருந்து இந்த டேட்டா எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் இருக்கும் இல்லையா? அதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு என் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த என் பாயிண்ட்டை நம்ம பேக்கெண்டில் நிறைய விதமாக கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் ஒரே என் பாயிண்ட்டுக்கு பல மெத்தட்ஸ்லையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். ஸோ இது அல்டிமேட்லி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மளோட பேக்கெண்டில் இந்த என் பாயிண்ட் என்ன மெத்தடில் ஒர்க் ஆகணும்னு சொல்லி நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அந்த மெத்தடில் மட்டும்தான் இந்த என் பாயிண்ட் வேலிடாக இருக்கும். மற்ற ஏதாவது மெத்தட்ஸ் மூலமாக நம்ம ஃப்ரண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா அப்படி ஒரு என் பாயிண்ட்டே இல்லைன்ற மாதிரி தான் உங்களுக்கு எரர் வரும். ஜஸ்ட் நான் பேக்கெண்ட் கோட ஒரு தடவை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பேக்கெண்ட் கோடில் பார்த்தோம் அப்படின்னா கெட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல் லிஸ்டிங் கெட் பண்ணுறோம். அதனால தான் கொஞ்சம் முன்னாடி நம்ம ரிசல்ட் பார்க்கும்போது நம்ம ஃபெச்சுக்குள்ளே எதையுமே பாஸ் பண்ணாமல் பிளாங்காக URL மட்டும் பாஸ் பண்ணோன்னு நமக்கு டேட்டா கிடச்சிச்சு. இதேமாரி ஒரு ஐட்டமை கெட் பண்ணணும்னாலும் நான் கெட்டுன்னு தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த URLையும் நம்ம கெட் மூலமாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஒரு டேட்டாவை நம்ம ஆட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு என் பாயிண்ட் இருக்குது. அந்த என் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த என் பாயிண்ட்டும் சேம் தான். ஸோ ஒரே என் பாயிண்ட் அது கெட்லேயும் நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கிறேன், போஸ்ட்லையும் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கிறேன். கெட்டை நான் ஒரு பர்பஸ்க்காக கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், போஸ்ட்டை வேற ஒரு பர்பஸ்க்காக நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த என் பாயிண்ட்டை நான் ஃப்ரண்ட்-எண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம ஏபிஐயில் அது என்ன மெத்தடுன்னு பார்ப்பேன். ஸோ நம்ம ஃப்ரண்ட்-எண்ட்லேருந்து கெட் மெத்தட் வழியாக ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஏபிஐ இதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். போஸ்ட் மெத்தட் வழியாக ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேக்-எண்ட் ஏபிஐ இதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா இந்த என் பாயிண்ட் கெட் மெத்தடாக நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா டேட்டாவை கிடைக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். போஸ்ட் மெத்தட் நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்-எண்ட்லேருந்து ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுவோம். அந்த வேல்யூவை இந்த அரேக்குள்ளே ஆட் பண்ணுற மாதிரி நான் இங்கே லாஜிக் எழுதியிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் அதை நம்ம பார்ப்போம். இதே மாதிரி பாருங்கள், சேம் என் பாயிண்ட்டில் கெட் மெத்தடும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அந்த அரேலிருந்து நமக்கு எடுத்து தரும். இதே பாருங்கள், கீழே பாருங்கள் புட் வச்சிருக்கிறேன். அது எதுக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்கிற வேல்யூவை அப்டேட் பண்ணுறதுக்காக இதுக்குள்ள லாஜிக் எழுதியிருக்கேன். இது கீழே போனோம்னா பாருங்கள், டெலீட்டுக்கும் சேம் என் பாயிண்ட் தான். இது அந்த ஆப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம இப்படியெல்லாம் கொடுத்து பேக்கெண்டில் வச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட்-எண்ட்ல இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். பேக்கெண்டில் இல்லைன்னா ஃப்ரண்ட்-எண்ட்ல இருந்து நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த என் பாயிண்டில் டெலீட் அப்படின்ற ஒரு மெத்தட் நம்ம கான்ஃபிகர் பண்ணலை அப்படின்னா ஃப்ரண்ட்-எண்ட்ல இருந்து நம்ம டெலீட் அப்படின்ற மெத்தட் மூலமாக இந்த என் பாயிண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இங்கே லாஜிக்கே இல்லை பேக்கெண்டில். ஸோ இது கிளியர் இல்லையா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போகலாம். இப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொரு என் பாயிண்ட்ஸை தான் ஜஸ்ட் நான் இங்கே கமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஈஸியாக டக்குன்னு பார்த்துக்கிறதுக்காக. ஸோ
இப்போ கெட் புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மகிட்ட ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு எண்ட் பாயிண்ட் பேக் எண்டில் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு அந்த ஒரு டேட்டா மட்டும்தான் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இதை யூஸ் பண்ணாமல் இது கூட /ஐடியை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 பாஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் சேவ் பண்ணா பாருங்கள். இப்போ நான் வேறு ஒரு எண்ட் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ணுறேன். இந்த எண்ட் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ணுறேன். அது எனக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் தரும். அப்படி தான் நான் பேக் எண்டில் கோட் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ சப்போஸ் நான் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐடி 2 இருக்கிற டேட்டா கிடச்சிருச்சு. இல்லாத வேல்யூ கொடுக்குறேன்னா பாருங்கள், ஒரு எரர் வந்திருக்கு, ஐட்டம் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லி. இதுவுமே நான் பேக் எண்டில் லாஜிக் எழுதியிருக்கேன். சப்போஸ் ஒருத்தவங்க ஒரு டேட்டா கேட்குறாங்க, அந்த டேட்டா நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் பாஸ் பண்ணணும்னு சொல்லி நான் பேக் எண்டில் லாஜிக் எழுதியிருக்கேன். அதுபடி தான் எனக்கு இந்த எரர் மெசேஜ் கிடைக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போ நான் பேக் எண்ட்லேருந்து ஒரு எரரை தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வேலிடான டேட்டாவை நான் பாஸ் பண்ணல. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே console.logல இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஓகே கொடுக்குறேன். இந்த ரெஸ்பான்ஸ்க்குள்ளே ஓகேன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு இல்லையா, அது ட்ரூ கொடுக்குதா ஃபால்ஸ் கொடுக்குதான்னு பார்க்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், ஃபால்ஸ் தான் கொடுக்குது. ரெஸ்பான்ஸ் வந்து சக்ஸஸ் இல்லைன்ற மாதிரி தான் நமக்கு வருது. இது நான் இங்கே 2 கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரெஸ்பான்ஸ் ட்ரூ தான் வரும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த ரெஸ்பான்ஸ்க்குள்ளே ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதை நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், எனக்கு ஸ்டேட்டஸ் 200 கிடச்சிருக்கு. இதே நான் 3 கொடுத்தேன்னா பாருங்கள், எனக்கு ஸ்டேட்டஸ் 404 கிடைக்கும். இந்த 200, 404 இந்த மாதிரி வேறு சில நம்பர்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ரெஸ்பான்ஸ் ஒரு சக்ஸஸ் ரெஸ்பான்ஸாக இல்லை ஒரு ஃபெயிலியர் ரெஸ்பான்ஸாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். சிம்பிளாக நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 200 சீரீஸில் இருக்கிற எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் தான். அதுக்கு வேறு மீனிங் இருக்குது. பட் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அது எல்லாமே ஒரு சக்ஸஸ் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் தான். 4ல் ஆரம்பிக்கிற எல்லாமே ஒரு ஃபெயிலியர் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ். 5ல் ஆரம்பிக்கிறது எல்லாமே ஒரு நெட்வொர்க் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா 4 வந்திருக்கா. ஸோ இது வந்து ஒரு எரர் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ். அதனால தான் ரெஸ்பான்ஸ் ஓகே ஆகலை. நம்ம ரெஸ்பான்ஸோட ஓகே ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா பாருங்கள், ரெஸ்பான்ஸ் ஃபால்ஸ்னு வந்து 200 சீரீஸில் ரெஸ்பான்ஸ் கிடைச்சா மட்டும்தான் நமக்கு ட்ரூ வரும். ஓகே, ஸோ இதை வச்சு நமக்கு கிடைச்சிருக்கிற ரெஸ்பான்ஸ் சக்ஸஸாக ஃபெயிலியரானு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சிச்சுவேஷனில் பார்த்தோம்னா நமக்கு நெட்வொர்க் ரிலேட்டடாவோ இல்லை நம்ம ஏபிஐ டவுன் ஆகலை, நம்ம சர்வர் டவுன் ஆகலை, இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நம்ம ஒன்று ஏபிஐ கேட்டோம், ஏபிஐ நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருச்சு. அந்த ரெஸ்பான்ஸ் பிஸ்னஸ் லாஜிக்கு தகுந்த மாதிரி சிலப்போ வேலிடான ரெஸ்பான்ஸாக இருக்கும், இல்லைனா இன்வாலிடான ரெஸ்பான்ஸாக இருக்கும். இது ரெண்டையுமே நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஓகேன்ற ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்த எரரை நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த கோட் எழுதணும்னா நம்ம எப்படி எழுதிருப்போம், இங்கே இஃப் ரெஸ்பான்ஸ் டாட் ஓகேயாக இருந்துச்சு அப்படின்னா இதை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருப்போம். இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல் டேட்டாவாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராமிஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்படி இல்லைனா இந்த டேட்டா நமக்கு அன்டிஃபைண்டாக வருது. இந்த டேட்டா அன்டிஃபைண்டாக வரதை இங்கே நம்ம பார்க்குறோம். அதை நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் வச்சு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இஃப் அந்த டேட்டா வேலிடாக இருந்தால் மட்டும் மிச்ச லாஜிக்கலாக ஒர்க் ஆகணும்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு இதுக்குள்ளே இருக்கிற இந்த லாஜிக்குமே ஒர்க் ஆகாது. இனி நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் சப்போஸ் எரராக இருந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எல்ஸ் கொடுத்துட்டு இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் இருக்கு இல்லையா, அதை நான் இங்கேயே ப்ராசஸ் பண்ணுறேன். எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன், இங்கேயே ஒரு தென் கொடுக்குறேன். அதில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா இங்கேயே நான் கேட்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை நம்ம இந்த ப்ராமிஸ் கூட செயின் பண்ணிட்டோம். ஸோ இந்த தென் தான் இதோட ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ணுது. ஸோ கேட்ச் வந்து இந்த ப்ராமிஸ்க்கும் காமனாக ஒர்க் ஆகும். பட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கேயே ஹேண்டில் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டோம். ஸோ கேட்சும் இங்கேயே தான் கொடுக்கணும். ஸோ இந்த தென்னும் இந்த கேட்சும் இந்த ப்ராமிஸ்க்காக மட்டும், இந்த இடத்துல ரன் ஆகிற ப்ராமிஸ்க்காக மட்டும். ஓகே, இந்த இடத்துல ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் எல்ஸ் வந்திருக்கிறதுனால நமக்கு கிடைச்சிருக்கிற ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஸோ எரரை தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம்னு தெரியும். இனி நம்ம பேக்கெண்ட்லேருந்து நமக்கு எப்படி டேட்டா கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் பேக்கெண்ட்லேருந்து எப்படி டேட்டா கிடைக்க போகுதுன்னு, அதை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு ஜஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராமிஸ் நமக்கு ஒரு டேட்டாவை தரும். அதை நம்ம தென்னில் ஆக்சஸ் பண்ணுறோம். இதை நம்ம கீழே கொண்டு போயிடுவோம். தென்னுக்குள்ளே நம்ம தான் ஃபங்க்ஷன் எழுதணும். ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். இதுக்குள்ளே நமக்கு டேட்டா கிடைக்கும். டேட்டா நான் இந்த மாதிரி டேட்டானே கொடுத்துக்கிறேன் console.logல. இப்போதைக்கு இந்த டேட்டாவும் நம்ம பார்ப்போம். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற டேட்டா. இனி இந்த டேட்டா ஃபெயிலியர் நமக்கு தெரியும், ஏன்னா எல்ஸ் பிளாக்குள்ளே தான் இதை நம்ம பண்ணுறோம். ஸோ கிடைக்கிற டேட்டா ஒரு எரர் மெசேஜ் தான் நமக்கு தெரியும். அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணலாம்னா, இதுக்குள்ளேயே நம்ம எரர் மெசேஜை தனியாக எடுத்து HTML காமிக்கிற மாதிரி நம்ம பண்ணணும்னா பண்ணலாம். இல்லைனா ஒரு கேட்ச் பிளாக்குள்ளே பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணிடலாம். கேட்ச் பிளாக்குள்ளே பாஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், இந்த டேட்டா இது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் டாட் எரரில் தான் நமக்கு மெசேஜ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த டேட்டா டாட் அந்த எரரை நான் இங்கே கொடுத்தேன்னா பாருங்கள், இதுதான் மெசேஜ். இந்த மெசேஜை நம்ம இங்கேயே ஹேண்டில் பண்ணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இல்லை கீழே இருக்க கேட்ச் பிளாக்கு நம்ம பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். எப்படி பாஸ் பண்ணுவோம், த்ரோ நியூ எரர் ஆஃப் எரர் மெசேஜை நம்ம பாஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேட்ச் அந்த எரரை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நமக்கு ஒரு எரர் கிடைக்க போது, அந்த எரரை கேட்ச் ஹேண்டில் பண்ண போது இங்கே நான் என்ன பண்ணுறேன், console.logல இந்த எரர் டாட் நமக்கு கிடைக்கிற மெசேஜை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தா இங்கேயும் நம்ம என்ன மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கோமோ அந்த மெசேஜ் கிடைச்சிருச்சு. சப்போஸ் ஃபுல் ஆப்ஜெக்ட்டை நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஃபுல் எரர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி தான் பேக்கெண்ட்லேருந்து நம்மளோட நெகட்டிவ் ரெஸ்பான்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குற இந்த ரெண்டுமே கெட் அப்படின்ற டைப்பில் இருக்கிற மெத்தட் தான். பேக்கெண்ட்லேயும் அது கெட்டாக தான் ப்ராசஸ் ஆகுது. இப்போ நம்ம இங்கேருந்து
இங்கேருந்து ஒரு போஸ்ட் மெத்தடை நம்ம பேக்கெண்டில் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன், இந்த கெட்டை நான் போஸ்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். போஸ்ட் அப்படின்ற டைப்பில் பேக்கெண்டில் நம்மக்கிட்ட இந்த ஒரு எண்ட் பாயிண்ட் தான் இருக்குது. இந்த மாதிரி எண்ட் பாயிண்ட் கிடையாது. இந்த மாதிரி எண்ட் பாயிண்ட் கெட்டும் புட்டும் டெலீட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இது ஃபெயில் ஆகும். இப்போ நான் சேவ் பண்ணனா பாருங்கள், அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் அந்த பழைய எரர் வருதா, இந்த எண்ட் பாயிண்ட்டு அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு HTML ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதுதான் நமக்கு எரராக வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணால் பாருங்கள், இப்போ அன்ஆத்தரைஸ்டுன்னு வந்துருச்சு. ஏன் அன்ஆத்தரைஸ்டாக வந்திருக்கு அப்படின்னா, ஆத்தரைஸ்டான ஒரு ஆளாக இருந்தால் மட்டும்தான் அவங்க போஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி நான் பேக்கெண்டில் போர்டு எழுதியிருக்கேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு பேக்கெண்ட் போர்டு காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், ஐட்டம் ரிசீவ் பண்ணுற இடத்துல ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணல, இங்கேயும் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணல. இங்கே பார்த்தோம்னா ஆத்தென்டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிரஸ்.js தெரிஞ்சவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். பட் அதை நீங்கள் இப்போதைக்கு வரை பண்ண வேண்டாம். போஸ்ட் டைப்பில் இந்த எண்ட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நான் ஆத்தென்டிகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நான் என்ன பேக்கெண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, யாராவது இந்த எண்ட் பாயிண்ட்டை போஸ்ட் மெத்தட் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எனக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன் டோக்கன் தரணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுக்கான கோடு நான் மேலே எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தோம்னா பாருங்கள், எனக்கு அவங்க இந்த ஒரு டோக்கனை தரணும்னு நான் எழுதியிருக்கேன். ஆத்தென்டிகேஷன் கொஞ்சம் கூட பெரிய டாபிக், அதை நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம பேக் எண்டுக்கு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணோன்னா பேக் எண்ட் நமக்கு ஒரு டோக்கன் கொடுக்கும். அந்த டோக்கனை நம்ம ஃப்ரண்ட் எண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா தடவையும் நம்ம பேக் எண்டு கூட கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த டோக்கனையும் சேர்த்து அனுப்பிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம பேக் எண்ட் என்ன பண்ணும், அந்த டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா ஓகே இவங்க ஆத்தென்டிகேட்டட் ஆள் தான், இவங்களுக்கு நம்ம டேட்டாவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி நான் யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு பாஸ் பண்ணி டோக்கன் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். நான் சும்மா அதை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டோக்கன் ஈக்குவல் டு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஆத்தென்டிகேஷன் நடந்ததுக்கப்புறம் தான் இந்த டோக்கன் கிடைக்கும். அது ஒரு பெரிய டாபிக், அதை நான் இப்போதைக்கு கவர் பண்ணாதனால நானே ஒரு சும்மா இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் எண்ட்லேயும் நான் அப்படி தான் எழுதியிருக்கேன். இப்படி இருந்தால் மட்டும்தான் அது வேலிடான டோக்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மகிட்ட டோக்கன் இருக்குது. இந்த டோக்கனை ஒவ்வொரு ரெக்வஸ்ட் கூடயும் நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு API ரெக்வஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஃபெச் மெத்தட் மூலமாக, அது கூட நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம எங்கேருந்து அனுப்புவோம் அப்படின்னா, இந்த கான்ஃபிகரேஷனுக்குள்ளே தான் அனுப்புவோம். அதுதான் அடுத்து நான் காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த மெத்தட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி மாரி. அதுக்கு பேர் ஹெட்டர்ஸ். இந்த ஹெட்டர்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி ஒரு ஆப்ஜெக்டை வேல்யூவை ரிசீவ் பண்ணும். இதுக்குள்ளே பல கீ வேல்யூ பேஸை நம்ம பாஸ் பண்ணலாம். நிறைய ஹெட்டர்ஸை நம்ம பாஸ் பண்ண முடியும். அதில் ஒரு ஹெட்டரை இப்போதைக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ நிறைய கீஸ் இருக்குது. பை டிஃபால்ட்டாக நம்ம பாஸ் பண்ணக்கூடியது. அதில் ஒன் ஆஃப் த கீ தான் ஆத்தரைசேஷன் அப்படின்ற கீ. இந்த கீக்கு நம்ம ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணலாம். அந்த வேல்யூ ஸ்ட்ரிங்காக இருக்கும். நம்மகிட்ட டோக்கன் இருக்குது. இந்த டோக்கன் தான் நான் ஆத்தரைஸ்டான ஆளுன்னு சொல்லி பேக் எண்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அனுப்புறது. ஸோ அதை நான் ஆத்தரைசேஷன் அப்படின்ற ஹெட்டர் கூட அட்டாச் பண்ணி நான் அனுப்பணும். ஸோ இந்த டோக்கனை நான் இந்த ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக பாஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இவ்வளோ பண்ணிட்டோம் இல்லையா. இனி இந்த போஸ்ட் மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நான் சொன்னேன், இங்கேருந்து ஒரு வேல்யூவை பேக் எண்டுக்கு பாஸ் பண்ணுறது தான். கரெக்டாக வேல்யூவை நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு பாஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக தான் பாஸ் பண்ணுவோம். அதை நான் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுதான் பாடி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு API கால் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஹெட்டர் இருக்கும், ஒரு பாடி இருக்கும். இந்த API காலோட ஹெட்டரில் நம்ம மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, டோக்கன் தேவைப்படுதா, என்ன மெத்தடில் இந்த எண்ட் பாயிண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஹெட்டரில் பாஸ் பண்ணிடுவோம். பாடியில் நம்ம ஏதாவது ரியல் இன்ஃபர்மேஷன், நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணணும், அதை நம்ம பாடியில் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாடிக்குள்ளே ஒரு வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன். அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். இதுக்கு நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன், எனக்குள்ள நியூ ஐட்டம் ஈக்குவல் டுன்னு சொல்லி ஒரு புது ஐட்டம் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து என்ன வேல்யூ பாஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம பாஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம இப்போ வேல்யூ அப்படின்ற கீக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸ்லீப் அட் 10 PM அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இதையே இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா, பேக் எண்டில் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து எனக்கு கிடைக்கிற டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவில் வேல்யூ அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு சொல்லி தான் நான் வச்சிருப்பேன் பேக் எண்டில். அதனால தான் என்ன பண்ணுறேன், வேல்யூ காலர்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இது நம்ம எப்படி பேக் எண்ட் டிசைன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பேக் எண்ட் இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அதை தான் நம்ம இப்போ பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த நியூ ஐட்டமை இங்கே நம்ம பாஸ் பண்ணோம். பட் நம்மகிட்ட இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், நம்ம அதை ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. அது என்னென்னா JSON அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்குது. அதுக்குள்ள 2 மெத்தட்ஸ் இருக்கும், பார்ஸ், ஸ்ட்ரிங்கிஃபைன்னு சொல்லி. இந்த ஸ்ட்ரிங்கிஃபை மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதான் நமக்கு வேணும். கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ட்ரிங்கிஃபை ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த நியூ ஐட்டமை நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், நம்மளோட ஆப்ஜெக்ட்டை இது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி பாடி கூட அட்டாச் பண்ணிடும். அதை வச்சு நம்ம ஃபெச் API ரன் ஆகும். இந்த டோக்கன் டிஃபைன் பண்ணல, லெட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட ஃபெச் மெத்தட் ஆல்மோஸ்ட் ரெடி நம்ம பேக் எண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா ஏதாவது இங்கிருந்து பாஸ் பண்ணுறோம்னா அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றதையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். இங்கிருந்தே இன்ஃபார்ம் பண்ணி தான் அனுப்பணும். அதையும் நம்ம எங்கே பாஸ் பண்ணலாம்னா இந்த ஹெட்டர்ஸ்குள்ளே தான் பாஸ் பண்ணணும். மெட்டா டேட்டா எல்லாமே ஹெட்டர்ஸ்குள்ளே தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணும்னா, கண்டென்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஹைஃபன் இருக்கிறனால இதை நம்ம டபுள் கோட்டில் தான் கொடுக்கணும். ஹைஃபன் இல்லைன்னா நீங்கள் டபுள் கோட்டில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே நீங்கள் டபுள் கோட்டில் கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஸோ கீயை நீங்கள் டபுள் கோட்லையும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்டில் கொடுக்காம விட்டாலும் அதுவே உங்களுக்கு பாஸ் பண்ணி எடுத்துக்கும். ப்ளஸ் ஹைஃபன் இருக்குன்னா நீங்கள் டபுள் கோட்டில் கொடுக்கணும். அதனால தான் இங்கே டபுள் கோட்டில் கொடுத்துருக்கேன். இனி இதுக்கு வேல்யூ ஒரு ஸ்ட்ரிங் தான். இங்கே நம்ம அப்ளிகேஷன்
JSON அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் டைப்பை நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட வேல்யூவை பேக் எண்ட் ஒரு JSON-ஆ ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். நம்மளோட பேக் எண்ட் JSON-ஆ தான் இதை ரிசீவ் பண்ணுற மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே நான் கண்டென்ட் டைப் applications/JSON கன்ஃபார்மாக கொடுக்கணும். இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சு. இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளோட ஃபெச்சை நம்ம கால் பண்ணோன்னா நமக்கு ஒரு ப்ராமிஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கும். அந்த ப்ராமிஸ் சக்ஸஸாக ரிசால்வ் ஆயிருந்தால் தான் தென்னுக்குள்ளே போகும். தென்னுக்குள்ளே நமக்கு வந்திருக்கு. இங்கே ரெஸ்பான்ஸ்.ஓகேன்னு நம்ம பார்க்குறோம். ரெஸ்பான்ஸ் ஓகே ஆயிருக்கு. நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கல, பட் ரெஸ்பான்ஸ் ஓகே ஆயிருக்கு. அதனால் நம்ம JSON மெத்தடை ஆக்சஸ் பண்ணி திருப்பியும் சேஞ்ச் பண்ணி விட்டுறோம். ஸோ இந்த ப்ராமிஸை இந்த தென் ஹேண்டில் பண்ணி இங்கே தான் நமக்கு டேட்டா கிடச்சிருக்கு. இதை தான் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். பேக் அண்ட் கோடில் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, ரெக்வஸ்ட்டோட பாடியில் எனக்கு நிறைய வேல்யூஸ் வரலாம். அதில் வேல்யூ அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கிற வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா பேக் அண்ட் அப்படி தான் நான் எழுதியிருக்கேன். ஓகே, இனி இந்த வேல்யூவை வச்சு நான் புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஐடி நான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். அந்த வேல்யூ இங்கே பாஸ் பண்ணிட்டேன். இதுதான் புது ஐட்டம். இந்த புது ஐட்டமை நம்ம அரேக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். மேலே நம்மக்கிட்ட அரே இருக்குது. இந்த அரேக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த புது ஐட்டமையே நான் ஃப்ரெண்டுக்கும் அனுப்பி கொடுத்துட்றேன். அந்த ஃப்ரெண்டுக்கும் அனுப்பி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இங்கே ஸ்டேட்டஸ் நான் 201 கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் நான் ஸ்டேட்டஸ் கோட் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் 201 ஒரு சக்ஸஸ் சீரிஸில் இருக்கிற ஸ்டேட்டஸ் கோடை வச்சு நான் டேட்டாவை ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறேன். அந்த புது டேட்டாவை அதை தான் நம்ம இங்கே ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு இங்கே 6 கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம். இங்கே நமக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தோம்னா நமக்கு 2 வேல்யூ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா, நான் ஃப்ரெண்ட் மல்டிபிள் டைம் நான் சேவ் பண்ணும்போது இதுக்குள்ளே மெமரியில் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக இன்சர்ட் ஆகிருக்கும். இது நான் பை டிஃபால்ட்டாக கொடுத்தனால தான் உங்களுக்கு விஷுவலி 2 தெரியுது. பட் இங்கே நான் சேவ் பண்ண பாருங்கள், வேல்யூஸ் அங்கே இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும். அது மெமரியில் இருக்கும். அதுதான் இங்கே காமிச்சிட்ருக்கு. கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ஃபெச் API எழுதுவோம். இதுக்கு கீழே இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபெச் APIயில் இதை போஸ்ட்டுக்கு பதிலாக கெட்டுன்னு கொடுக்குறேன். கெட்டுன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணனா ஒரு எரர் மெசேஜ் வரும். இங்கே பாருங்கள், ரெக்வஸ்ட் வித் கெட் ஒரு ஹெட் மெத்தட் கேனாட் ஹேவ் பாடி. கெட்டுன்ற மெத்தட்லையோ இல்லைனா ஹெட்ன்ற மெத்தட்லையோ நம்ம ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணுறோம்னா பாடி அட்டாச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்த பாடியை ரிமூவ் பண்ணிடலாம். சொல்லப்போனால் நமக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் பிளாங்காக இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், எனக்கு பேக் எண்டில் இருக்கிற அரே மொத்தமாக டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதுதான் நம்ம புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்கிற ஐட்டம். இது பேக் எண்டில் இருக்கிற அரே. இது ரெண்டும் உங்களுக்கு அசிங்க்ரனஸ்ன்றனால இது முன்னாடியே ரன் ஆயிடுச்சு போல். அதனால தான் இந்த ஐட்டம் இதில் இன்சர்ட் ஆகி காமிக்கல. பட் உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு இல்லையா? நமக்கு மொத்த டேட்டாவும் அங்கே இன்சர்ட் ஆகிட்டு இருக்குது. இதே இப்போ நம்ம பேக் எண்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெஷ்ஷாக நான் பேக் எண்ட் ரன் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள், இந்த போஸ்ட் மெத்தடை நான் இதை கமெண்ட் பண்ணுறேன். நான் சேவ் பண்ணால் பாருங்கள், எனக்கு பழைய டேட்டா கிடச்சி. இப்போ நம்ம புதுசாக ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் இதை நான் அன்கமெண்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுக்கும்போது நமக்கு ஒரு வேல்யூ இன்சர்ட் ஆகிருக்கு. மறுபடியும் நான் இதை அன்டூ பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு உள்ள எல்லா வேல்யூஸையும் ஃபிச் பண்ணி பார்ப்போம். பார்த்தோம்னா நமக்கு இன்சர்ட் ஆகிருக்கு. இங்கே வேல்யூ எக்ஸ்ட்ரா இன்சர்ட் ஆகிருக்கிறத பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். நான் என்னோட கோடில் நான் இந்த ஆட்டோ சேவ் பண்ணுறேன் இல்லையா, அதனால் உங்களுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் இன்சர்ட் ஆகிருக்கிறனால தான் அப்படி காமிக்குது. பட் உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறோம், அதை நம்ம ஃபிச் பண்ணி பார்க்குறோம். இதெல்லாம் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கிறனால தான் இப்படியே இருக்குது. சர்வரை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அந்த டேட்டா ஃபுல்லாக லாஸ் ஆயிரும். மெமரி ஃபுல்லாக கிளியர் ஆயிரும் இல்லையா? இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வேல்யூ இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி சர்வரை நம்ம ஸ்டாப் பண்ணாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம மெமரியில் வைக்கக்கூடாது, டேட்டா பேஸில் வைக்கணும். இந்த இடத்துல நான் சும்மா உங்களுக்கு இந்த டெமோ காமிக்கிறதுக்கு தான் மெமரியில் வச்சிருக்கேன். பட் டிப்பிக்கலி நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவை ஒரு டேட்டா பேஸில் தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த கீழே இருக்கிறத கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். வேல்யூ ஃபெச் பண்ணுறதுக்காக மேலே இருக்கிறத அன்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ வேல்யூ நமக்கு சேவ் பண்ண இன்சர்ட் ஆகிட்டு இருக்கும். அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். இப்போ நம்ம இந்த 3 மெத்தட்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? இனி புட் பார்க்கலாம். புட் எதுக்குன்னா ஒரு வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த list/1 அப்படின்ற ஐட்டம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அதோட வேல்யூவை நான் மாற்றி கொடுக்க போகிறேன். ஸ்லீப்பர் நேமுக்கு பதிலாக டெஸ்ட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட மெத்தடை நம்ம புட்டுன்னு கொடுக்கணும். இங்கே நான் புட்டுன்னு கொடுக்குறேன். நம்ம இப்போ புது வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், 1க்கு நம்ம கொடுத்துருக்க வேல்யூ அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த ஃபெச்சை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஃபெச்சை அன்கமெண்ட் பண்ணி இருக்கிற எல்லா டேட்டாவையும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 1க்கு நம்ம அப்டேட் பண்ண வேல்யூ அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் புட் மெத்தட். மறுபடியும் நம்ம டெலீட் மெத்தட் பார்த்துருவோம். இப்போ புட்டுக்கு பதிலாக டெலீட் கொடுக்குறேன். இதுக்குள்ளே எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்மளோட லாஜிக்கு. பட் ஜென்ரலி ஏதாவது வேல்யூ பாஸ் பண்ணாலும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ட் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ணும்போது டெலீட் வச்சு ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான வேல்யூவை டெலீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் நான் லாஜிக் எழுதியிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணால் பாருங்கள், நமக்கு பேக் எண்டில் தான் நான் கொடுத்துருக்க ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. மெசேஜ் ஐட்டம் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பேசிக்கான இந்த மெத்தட்ஸ் புரிஞ்சிருச்சு இல்லையா? கெட்டு, போஸ்ட், புட்டு, டெலீட்னு. ஸோ இந்த மெத்தடை நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஃபெச்சு கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே மெத்தடில் இங்கே நம்ம மெத்தடை கான்ஃபிகர் பண்ணுவோம். ஹெட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி நம்ம பாடி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வழியாக நம்ம வேல்யூவை ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு பாஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மெத்தடுன்றது நம்ம கன்வீனியன்சிக்காக ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுறது தான். பட் நீங்கள் இங்கே என்ன மெத்தட் கொடுத்து நீங்கள் பாஸ் பண்ணாலும் பேக் எண்டில் நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் போஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பேக் எண்டில்
போஸ்ட் அப்படின்றதுக்கு நான் டெலீட் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்தாலும் நமக்கு ஒர்க் ஆக தான் செய்யும். பட் இதெல்லாம் ஒரு டேர்ம் மாதிரி வச்சிருக்கலாம். டெலீட் அப்படின்ற மெத்தட் நம்ம டெலீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், போஸ்ட்ன்ற மெத்தட் நம்ம ஏதாவது ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் தான் வச்சிருக்காங்க. பட் வேர்ல்டு வைட் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுற அப்ரோச் அதுதான். டெலீட் அப்படின்ற மெத்தட் மூலமாக தான் ஒரு ஏபிஐ டெலீட் ஆப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றது. அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஃபெச் ஏபிஐ வச்சு இன்னும் 2-3 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம ஜேசன் டேட்டாவை தான் பேக்கெண்டில் பாஸ் பண்ண மாதிரி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஃபைலை அப்லோட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதேமாரி ஒரு பேக்கெண்டில் ஒரு வீடியோ இருக்குது. நம்ம இப்போ யூடியூப்லாம் பார்த்தோம்னா நம்ம வீடியோ ஸ்ட்ரீம் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி எப்படி நம்ம பேக்கெண்ட்லேருந்து ஒரு வீடியோவை ஸ்ட்ரீம் பண்ணலாம், அதை நம்ம ஃப்ரண்ட்-எண்டில் எப்படி கேப்சர் பண்ணி நம்ம HTML வீடியோவை ப்ளே பண்ண வைக்கலாம், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஆல்சோ ரெஸ்பான்ஸ் டைப் பற்றியும் நான் ஒரு வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இது இல்லாமல் ஃபெச் ஏபிஐ ரிலேட்டடாக பேக்கெண்ட்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணுறது ரிலேட்டடாக உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கும் நான் தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.